ஒன் சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ரீடிங் ஹிந்தியில் ரீடிங் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மாத்திராவில் போட்டுட்டு வரோம் சுவரில். இப்போ ஆ பார்த்தோம், ஈ பார்த்தோம், அடுத்து ஈயில் பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் இந்த சவுண்ட்ஸில் தான் ஃபுல்லாக அந்த மாத்திரா தெரிந்தால் தான் நம்ம ரீடிங் ஸ்கில் வரும். இப்போ நம்ம சவுண்ட்ஸ் ஈ சவுண்டில் வர மாதிரி நம்ம வேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது பெரியவங்களும் நீங்கள் கற்றுக்கலாம், குழந்தைங்களும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஈக்கு மாத்திரா மச்சலி மா ச லி. அப்போ இந்த ஈ சவுண்டு இந்த மாத்திரான்றது இங்கே ஈ சவுண்டில் வரணும். இப்போ நெடியில் வந்திருக்கு இந்த இடத்துல ஈ அப்படிங்கும்போது நீங்கள் இறுதியாக லாஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த மாத்திரை முதல்லையும் வரும், நடுவில் வரும், கடைசி வரும். இப்போ இங்கே லாஸ்ட்டாக வந்தால் மச்சிலி. மச்சிலியானது மீன் அப்படின்னு பிக்சர்ஸ் வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மச்சிலி. அப்புறம் ஹாத்தி ஹாத்தி. நதி நதி நதி. அப்போ இங்கே ஈஸியாக வந்திருக்கு நதி. மோத்தி டி மா டீ. இந்த கடைசி ஒரு எழுத்து மான்னு சொல்கிறோம். தனியாக படிக்கணும், பிரித்து படிக்கணும், அப்புறம் சேர்த்து படிக்கணும். அந்த இது மா இம்மா மாறும். டீம். மீட்டா தாலி கரீபா கரீப். இங்கே பாரு நடுவில் வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஈக்கி மாத்திரா இங்கே நடுவில் கொடுத்துருக்கான். கரீப். அபி பாணி. கீமத் தீபக். நீம். ராணி. பனீர். தஹி. தாஜகி. அது கீ நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த கக்கனால மூணாவது க வர்றதுனால கீன்னு தான் சொல்லணும். கீதா அப்படின்ற மாதிரி. தாஜகி. தர்த்தினானது எர்த்து, பூமிக்கு இருக்கு. தர்த்தி. அப்போ இந்த தீவு. நீலா. தீவாரும் போது வால் சுவரை நம்ம சொல்லுவோம். அப்போ முதல் இடத்துல அந்த உச்சரிப்பு வந்துருச்சு. தீவார். பீமா ஜீவன். ஆரத்தி. பபிதா. பரீட்சா. இப்போ நடுவில் இந்த ஈ சவுண்டு வந்திருக்கு. பரீட்சா. ஷீமா. பக்கரி கோட்டு ஆடை குறிக்கும். அசல்னா உண்மைன்னு அர்த்தம். ஷீமா. ஹீரா. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.